ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் சார்பில் சத்யசாய் நடமாடும் மருத்துவமனை முதல் முறையாக 2006இல் சென்னையில் துவங்கப்பட்டது. அதை ஸ்ரீ சத்ய சாய்பாபா துவங்கி வைத்தார். அடுத்ததாக கோவையிலும் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் சார்பில் நடமாடும் மருத்துவமனை துவங்கப்பட உள்ளது. இதற்காக ஒரு பஸ்ஸை நடமாடும் மருத்துவமனையாக மாற்றியுள்ளனர். இந்த நடமாடும் மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருப்பார். மருந்தகம், ஆய்வகம், எக்ஸ்ரே, இசிஜி வசதிகள் இருக்கும். இதன் துவக்க விழா கோவை ரேஸ்கோர்ஸ் சாரதாம்பாள் கோயில் வளாகத்தில் உள்ள வித்ய பாரதி மஹாலில் நாளை காலை 10:30 மணிக்கு நடக்கிறது. சத்யசாய் சேவா சென்ட்ரல் டிரஸ்ட் பிரசாந்தி நிலையத்தின் நிர்வாக அறங்காவலர் ரத்னாகர் நடமாடும் மருத்துவமனையை துவங்கி வைக்கிறார். இதை முன்னிட்டு இன்று போத்தனூரில் நடமாடும் மருத்துவமனைக்கு சிறப்பு பூஜை நடந்தது. திரளான சாய்பாபா பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களின் சார்பில் கோவையின் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு வாரமும் மருத்துவ முகாம்கள் நடக்கிறது. ரேஸ்கோர்ஸில் உள்ள சாய் மந்திரில் மாதந்தோறும் 19ஆம் தேதி மகளிர் மருத்துவ முகாம் நடக்கிறது. தற்போது நடமாடும் மருத்துவமனை துவங்கப்படவிருப்பதால் கோவை மாவட்டத்தில் மருத்துவ வசதி இல்லாத மலை கிராமங்கள் மருத்துவ சேவை பெறும் என ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவன கோவை ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.